गोविन्द विठ्ठला गोपाल विठ्ठला गोविन्द विठ्ठला गोविन्द विठ्ठला गोपाल विठ्ठला गोविन्द विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय जय विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला जय 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 विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायण जय जय विठ्ठला सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद जय बोलो गुरु महाराज की जय प्रेम प्रदानेक विचक्षणाभ्याम अनन्य भक्तिरविवन्दिताभ्याम मदीय चित्तासनशोभिताभ्याम नमो नमः प्रेमिकपादुकाभ्याम् हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निस्सरते वाणी जन्नुकन्या प्रवाहवत् நேற்றைய தினம் பரீட்சித்த சுகாச்சாரியர் அபயம் கொடுத்து அவனை சமாதானம் பண்ணினார்னு கேட்டோம். சப்தாகம் ஜீவிதாவதி கட்வாங்கன்னு ஒரு ராஜா முகூர்த்தாத் சர்வமுத்சஜ்ய கதவான் அபயம் ஹரிம். ஒரு முகூர்த்தத்தில் பகவானை அடைஞ்சான். உனக்கு என்னடான்னா சப்தாகம் 7 நாள் இருக்கு அப்படின்னு முதல்ல பயப்படாமல் அவனை ஆஸ்வாசப்படுத்தணும். முதல்ல ஒரு டென்ஷனாக இருக்கிறவால கொஞ்சம் சமாதானம் பண்ணி கவலைப்படாங்க சார், நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவா அது மாதிரி இருக்கணும். அதனால் நீ கவலையே படாதப்பா அப்படி சமாதானம் பண்ணி அந்த பகவானை 2 விதத்தில் அடையலாம். கண்ணை திறந்து விராட் ஸ்வரூபமாக தியானம் பண்ணி அடையலாம். கண்ணை மூடி உள்ள சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரியாக தியானம் பண்ணி அடையலாம். 2ம் முடியாட்டானா என்னடானா இந்த மாதிரி கதையில் உட்காந்து கண்ணை மூடி தூங்கினாலும் அடைஞ்சுடலாம். பாகவதத்தில் உட்காந்துட்டு இங்கே தூங்கினாலும் பகவான் அடைஞ்சிடலாம். எப்படின்னா தூங்கும்போது பகவானை தான் அடையிறோம். ஸ்வம் அபிதி இது ஸ்வபிதி. ஸ்வம்னா தன் ஸ்வரூபத்தை நம்ம அடையிறான், அங்கேனால தான் அதுக்கு ஸ்வபித்தின்னு பேர். தூங்கிறதுக்கு ஸ்வபித்தின்னு தாத்து. தன்னை அடைஞ்சிடுறான். அதனால் இங்கே வந்து தூங்கினாலும் பகவானை அடையிறோம், முழிச்சுட்டு கேட்டுட்டு இருந்தாலும் காது வழியாக பகவானை அடையிறோம். அதனால் பிபந்தியே பகவத ஆத்மனசதாம் கதாமிருதம் சிரவணபுட்டேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண சரோருக அந்திகம். இங்கே பாகவதம் கேட்டு போகிறவா இன்னும் பகவான் கிட்ட போய் உட்காரலாம் என்று சொல்லி இந்த இந்திரியங்கள்லாம் பகவானை அடைவதற்கு தான் கொடுத்துருக்கார். அதனால் பரீட்சித்து என்ன கேட்டான், சுகர் என்ன பதில் சொன்னார் விரிவாக சொல்லுங்கோ என்று கேட்க, பரீட்சித்து கேட்டான் எப்படி பகவான் சிருஷ்டி பண்ணுறாருன்னு கேட்டான். இதை ஏண்டா கேட்டு தொலைச்சே, பகவான் எப்படி வேணுகானம் பண்ணினான்னு கேட்கக்கூடாதோ, ஒரு வாரம் நிம்மதியாக வேணுகானமே சொல்லுவேன். அல்லது பகவான் எப்படி வெண்ணெய் திருடினான்னு கேட்க மாட்டேயோ, ஒரு வாரம் வெண்ணெய் திருடினிலேயே சொல்லுவேன். சிருஷ்டி பண்ணுறான்னு எப்படி பண்ணுறான்னு கேட்குறியே, அவா தொழில் ரகசியம் அடுத்த வாழ்க்கை சொல்லித்தர மாட்டான். சிருஷ்டி தொழில் பகவானுடைய தொழில், அதை போய் என்ன சொல்ல சொன்னால் நான் எப்படி பண்ணுவேன்? அந்த பகவானே உள்ளே இருந்து சொல்லட்டும். சோலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்சிமே இன்னும் பகவானை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார். பிரம்மநாரத சம்பாதமாக பிரம்மா கிட்ட நாரதர் கேட்டார், நீங்கள் தானே படைக்கிறீர். பிரம்மா சொன்னார், என்னையும் படைச்சி படைக்க வேண்டிய ராமிட்டீரியலையும் படைச்சவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பிரம்மா தான் வந்த காரியத்தை சொல்கிறார். முதல்ல ஜலம் மாத்திரம் இருந்தது. தம ஆசீத் தமசா கூடமக்ரே பிரகேதம் சலிலகம் சர்வமாயுதம். அதில் ஜலத்தில் ஒரு தாமரை தானாக தோன்றினது. அந்த தாமரையில் ஸ்வயம் பவிச்சதுனால அதுக்கு ஸ்வயம்பூ அப்படின்னு அவருக்கு பிரம்மாவுக்கு பெயர். 4 பக்கம் பார்த்தார், 4 தலை வேற வந்துடுத்து. இந்த தாமரைக்கு என்ன ஆதாரம்னு தேடி பார்த்தார், கிடைக்கல. தெரிய தாமரை மேலே உட்கார்ந்த பிறகு சத்தம் கேட்டது, தப தபேத்தேவம் ஹி வைகாயசீம், தியானம் பண்ணுன்னு. கண்ணை மூடி தியானம் பண்ணினார். ஹிருதயத்தில் வைகுண்ட தரிசனம் கிடைக்கிறது. அந்த பெருமாளை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார்.
பெருமாள் பக்கத்தில் உட்காந்து வச்சு 4 ஸ்லோகத்தில் பாகவதத்தை சொன்னார். சதுஸ்லோகி பாகவதம்னு 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்தில் இருக்குது. முகவுரையாக 2 ஸ்லோகம், பலஸ்ருதி 1 ஸ்லோகம், சேர்த்து 7 ஸ்லோகம். ஞானம் பரமகுஹ்யம் மே யத்விஜான சமன்விதம் சரகஸ்யம் ததங்கஞ்ச கிருகான கதிதம் மயா யாவானகம் யதா பாவோ யத்ரூபகுணகர்மகः ததைவ தத்வவிஜானம் அஸ்து தே மதனுகிரகாத். 30லேருந்து ஆரம்பித்து 36 ஸ்லோகம், 7 ஸ்லோகம். அதில் ஈஸியாக சொல்கிறதா இருந்தால் குருநாதர் சொல்லுவார், கோவிலுக்கு போகிற முறையை தான் சொல்கிறாங்க. கோவிலுக்கு போனால் முதல்ல திரை போட்டிருப்பா. என்னடா நான் மணி அடிச்சுட்டே இருக்கு. மணி அடித்தானா என்ன அர்த்தம்னா, அது மணிங்கிறது ஓம்கார சப்தம். ஓம், அதுதான் ராம் ராம ராம ராமான்னு முதல் நேரம் ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் கோயிலுக்கு போனால். நம்மளாம் திரையை திறக்கக்கூடாது. திரையை திறக்கிறவருக்கு குருக்கள்னு பேர். குரு அந்த ஆச்சாரி இல்லை, பட்டாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அந்த குரு அந்த மாயையாகிய திரையை நீக்கிட்டு என்ன பண்ணுவார்னா ஞானதீபேன தரிசையன்னு, ஞானமாகிய தீபத்தை காட்டும் பொழுது அந்த சுவாமியை நம்ம பார்க்கலாம். அந்த குருக்கள்ங்கிறத நம்ம குருக்கள்ங்கிறோம். நந்திக்கும் சீவனுக்கும் நடுவில் குறுக்க போயின்னு இருக்கார், அதனால் குருக்கள் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. அவர் குரு. அந்த குரு தான் பகவானை காட்டுவார்ங்கிற விஷயம் இதில் சொல்லப்படுறது. அப்புறம் பாகவதத்துடைய 10 லட்சணத்தை சொல்லி 2வது ஸ்கந்தத்தை முடித்தார். 3வது ஸ்கந்தத்தில் விதுர மைத்ரேய சம்வாதமாக ஆரம்பிக்கிறார். விதுரர் பாரத தேச பிரதான மந்திரியாக இருக்கிறவர் எல்லாத்தையும் வேண்டான்னு வச்சுட்டு, ஏன்னா பிரதான மந்திரியாக இருக்கவும் தெரியணும், ஒன்றும் இல்லைன்னா பேசாமல் கேதார்நாத்தில் போய் தியானம் பண்ணவும் தெரியணும். எல்லோரும் ஒருத்தருக்கு ஒன்று தான் தெரியும், இன்னொன்று வராது. 2ம் தெரிஞ்ச மந்திரி விதுரர் மாதிரி. நம்ம மந்திரி மாதிரி விதுரர் இல்லை, விதுரர் மாதிரி இப்போ இருக்கிற மந்திரி. அதனால் அவர் என்னடான்னா ஒரு க்ஷணத்தில் எல்லாம் வேண்டாம்னு வச்சுட்டு கிளம்பிவிட்டார். கிளம்பிட்டு சத்சங்கமாக பிருந்தாவனத்துக்கு போனார். அங்கே உத்தவனை பார்த்தார். உத்தவனை பார்த்து பகவான் சௌக்கியமா என்று கேட்க, பகவான் எப்போ பார்த்தாலும் சௌக்கியமாக தான் இருக்கார். இப்போ பகவான் வந்தும் நம்ம புரிஞ்சிக்காமல் போயிட்டோம். அந்த பகவான் கடைசியில் கிளம்பிவிட்டான். கிளம்பும்போது எனக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணினான் என்று சொல்ல, உனக்கு சொன்ன பாகவதத்தை எனக்கு சொல்லி கொடுன்னார். நான் கேட்கும்போது மைத்ரேயர்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அவர்கிட்ட பகவான் சொல்லியிருக்கார், நீ விதுரனுக்கு உபதேசம் பண்ணுன்னு. உனக்கு குருவாக பகவான் ஒருத்தர் நியமிச்சிருக்கார். நம்ம பல ஆச்சாரியர்களை பார்த்தாலும் ஒரு ஆச்சாரியர்கிட்ட தான் நம்ம சரணாகதி பண்ணுறோம். பாக்கி பேரெல்லாம் மரியாதை நமஸ்காரம் பண்ணுறோம். ஏன்னா இந்த கல்யாணம் மாதிரி இந்த சிஷ்யனுக்கு இந்த ஆச்சாரியன், சில பேருக்கு ஞானானந்த சுவாமிகள், சில பேருக்கு அண்ணா, சில பேருக்கு அது மாதிரி அவாவாருக்கு பகவான் ஒரு ஆச்சாரியரை நியமிச்சிருக்கா. அதனால் உனக்கு ஆச்சாரியன் பாகவதம் மைத்ரேயரோட உத்தவன் நன்னாவே சொல்லுவான். ஏன்னா இவர் தான் பிரதான சுரோதா, உபஸ்ரேவதா தான் மைத்ரேயர். இருந்தாலும் மைத்ரேயரை பகவான் நியமிச்சிருக்கான். ஏன்னா அது ஒரு பரம்பரை வருது. பகவான் சொல்லும்பொழுது ஆதிசேஷன் கேட்டு, ஆதிசேஷன்ட்டு சனத்குமாரர் கேட்டு, அப்புறம் சாங்கியாயனர் கேட்டு அந்த வழியில் வந்திருக்கார் மைத்ரேயர். அதனால் மைத்ரேயர்கிட்ட போ என்று சொல்ல 2 பேரும் மைத்ரேயரை போய் பார்க்குறார்கள். ஏன்னா போகிற வழி 2 ஒன்று தானே. அவர் பத்ரிகாசிரமம் போகணும், இவர் ஹரித்வார் போகணும். 2 பேரும் பஜனை பண்ணிட்டே போனார்கள். ஹரித்வாரில் போய் அந்த மைத்ரேயரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறா, ஆனால் எல்லாரும் கஷ்டம்தான் பட்டுருக்கா. இந்த கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? எல்லா கஷ்டமும் போகணும், அதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி தான், பாகவதம் கேட்டால் போடுன்ட்டார். சோகம்ன்று நாம் சுல்ல சுகாய துக்கம் மகத்கதா நாம் விரமாய தஸ்ய. கஷ்டம் நீக்கிறதுக்கு எது பண்ணுறோமோ அதுலேருந்தே கஷ்டம் வருதுங்கிறார். இப்போ சில பேர் தலை வலிச்சுதுன்னா கொஞ்சம் காபி குடித்தா வச்சுங்கோ தலைவலி சரியாக போய்டும்னு, தலைவலி சரியாக போகணுன்னு காபி குடிப்பா. கொஞ்ச நாள் என்ன ஆகிடும்னா காபி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும். அது மாதிரி ஆகிடும். விந்தேத பூயா ததையேவ துக்கம். தலைவலி நீங்கிறதுக்கு காபி குடிக்க போய் கடைசியில் காபி குடிக்கலைன்னா தலைவலி வந்துடுங்கிற லெவலுக்கு இப்படி போயின்னு இருக்கும். அதனால் இந்த எல்லா துக்கத்துக்கும் காரணம் மனசு தானப்பா. அந்த மனசை பகவானிடத்தில் ஈடுபடுத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஈஸியாக போகாது. அந்த மனசை பகவானிடத்தில் ஈடுபடுத்துறதுக்கு இந்த பாகவதம் தான் வழி என்று சொல்லி இங்கே பிரம்மஸ்துதியை வர்ணிக்கிறார். பிரம்மாவனுடைய ஸ்துதியை கேட்டு பகவான் அவரை சிருஷ்டி பண்ணு என்று சொல்ல,
அவர் பாகவதம் சொல்லிகிட்டே சிருஷ்டி பண்ணினாராம். அதுலேருந்து 4 பேர் வந்தார்கள், சனக சனந்தன சனாதன சனத்குமாரால்னு. அந்த 4 பேரையும் சிருஷ்டி பண்ண சொல்ல அந்த 4 பேரும் எங்களுக்கு சிருஷ்டி வேண்டான்னு பஜனை பண்ணிட்டு போயிட்டார்கள். உடனே பிரம்மாவுக்கு கோபம் வந்தது. அவருடைய கோபமே ஒரு அவதாரமாக ருத்ரனாக வந்து சேர ருத்ரனை சிருஷ்டி பண்ண சொன்னார். ருத்ரன் பூத பிரேதங்களை சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தார். அவரையும் வேண்டாம் என்று சொல்லி ரஜோகுணத்தினால 10 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணி இவர்கள் சிருஷ்டி பண்ணக்கூடிய ஜனங்களை நீங்கள் பூமியில் வச்சு காப்பாற்றணும் என்று ஸ்வயம்பூ மனுக்கிட்டையும் சதரூபா கிட்டையும் சொன்னார். ஸ்வயம்பூ மனு பூமி எங்கே இருக்குன்னு பார்க்குறார். பூமி பிரளய ஜலத்தில் முங்கியிருக்கு. பிரளய ஜலத்திலே பூமியை மேலே கொண்டு வரணுமே என்று பிரம்மா கிட்ட சொல்ல பிரம்மா பகவானை பிரார்த்தனை பண்ணி இப்படி மூச்சு விட்டார். தியானம் பண்ணி அந்த மூச்சுக்காத்தோட மூச்சுக்காத்தாக வராகதோ கோநிரகாத் அங்குஷ்ட பரிமாணகா ஒரு வராக ரூபத்தில் பகவான் அவதாரம் வந்தார். பிரம்மா மூக்கிலேருந்து வராக பகவான் வந்தார்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மாங்கிறது வேதம். வேதம் யஜ்ஞத்தை சொல்கிறது. யஜ்ஞ வராகன்னு நம்ம சொல்கிறோமே, யஜ்ஞத்தினால லோகத்தை க்ஷேமத்தை அடையலாம். அதனால தான் பகவான் யஜ்ஞ ரூபத்தில் அவதாரம் பண்ணி வராகமாக வந்து பூமியை மேலே கொண்டு வரார். வராக பகவானுடைய தெத்திப்பல்லில் பூமி இருக்குது. இன்றைக்கி பக்கத்தில் இங்கே தான் திருவிடந்தைன்னு, அங்கே போனால் பார்த்துடலாம் வராக பெருமானை. அங்கே பூமியை தூக்கின்னு இருக்கார். என்ன அர்த்தம்னா, இந்த யஜ்ஞத்தினுடைய தர்மத்தினுடைய ஆதாரத்தில் பூமி இருக்குது. தர்மம் குறைஞ்சதுன்னா பூமி தண்ணிக்குள்ளே போயிடும். அதனால் தர்மத்தை நம்ம பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கிறத விஷயத்தை காட்டுறார். அப்போ தான் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினார் என்று சொல்ல, ஹிரண்யாட்சன் எங்கேருந்து வந்தான்னு கேட்க, கஷ்யபர் அக்னிஹோத்திர சாலையில் இருக்கும்பொழுது திதி என்பவள் காமபுத்தியோடு வந்தாள், அவருடைய மனைவி. இந்த சந்தியா காலத்தில் என்கிட்ட வந்ததுனால அவனுக்கு 2 அசுரர்கள் குழந்தையாக பிறப்பார்கள்னு சாபம் கொடுத்தாள். அவள் கர்ப்பம் தரித்தாள். அவளுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு தேஜஸ் அடிக்க, இதுக்கு என்ன காரணம்னு தேவர்கள் பிரம்மா கிட்ட கேட்க, இது சாதாரண தேஜஸ் இல்லைப்பா, விஷ்ணு பார்ஷதாருடைய தேஜஸ். அன்னைக்கு சனகாதிகள் வைகுண்டத்தில் பகவானை பார்க்க போகும்பொழுது ஜெயவிஜயர்கள் தடுக்க அவர்களை 3 ஜென்மா அசுரர்களாக பிறக்கணும்னு சாபம் கொடுத்தார்கள். அந்த ஜெயவிஜயர்கள் தான் திதி கர்ப்பத்தில் இருக்கார்கள். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, எல்லாம் பகவான் பார்த்துப்பார் என்று சொல்ல, ஹிரண்யாட்சன் ஹிரண்யசிபு முதல்ல பிறக்கிறார்கள். பிறந்த உடனே ஹிரண்யாட்சன் விஷ்ணு எங்கேன்னு தேடிந்து போகிறான். நாரதர்கிட்ட கேட்டான். நாரதர் பாதாளத்தில் இருக்கார் என்று சொல்ல, பாதாளத்தில் போனால் வராக பெருமானாக இருக்கிற பகவானை பார்த்து பரிகாசம் பண்ணி யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். யுத்தம் பண்ணும்பொழுதே வராகவான் ஒரு அடி அடித்தான். அடித்த அடியில் தலை சுற்றி கீழே விழுந்து பகவானை பார்த்துட்டு அவனுக்கு உயிர் பிரிஞ்சுது. அதனால் என்னடானா, அவனை இந்த கேட்டாலே போதும், அவனுக்கும் பிரம்மஹத்தி பாபம் நீங்கிடுங்கிறார். விமுச்சியதே பிரம்மவதாத வித்விஜா. ஏன்னா இந்த ஹிரண்யாட்சனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்கிறார். இந்த பிரம்மஹத்தி பாபம் நீங்கணும்னா என்ன பண்ணலான்னா, இந்த வராக அவதார சரித்திரத்தை கேட்கணும். இல்லாட்ட இன்றைக்கி தைப்பூச உற்சவம் திருவிடாமருதூரில் தேர் நடக்கிறது. நாளைக்கு அங்கேயும் பஜனைலாம் நடக்குது. அங்கே வெங்கட்ராம பாகவதர்னு வருஷம் அந்த அங்கேயும் உற்சவம்லாம் நடக்கும். அங்கே திருவிடாமருதூர் போகணும். இல்லாட்டா என்ன பண்ணணும்னா இங்கே பாகவதத்தில் உட்காந்துக்கணும். இது 2 நாளாக தான் இருக்கிறதுலே பெரிய பாபமான பிரம்மஹத்தி பாபம் நீங்கும், பெரிய புண்ணியம் அஸ்வமேதையாகவும் கிடைக்கும் என்று பலஸ்தி சொல்லி வராக அவதாரத்தை முடித்தார். அதன் பிறகு சிருஷ்டி விஷயத்தில் கர்தமர் என்பவர் என்ன பண்ணினார், பகவானை குறித்து தபஸ் பண்ணி எனக்கு அனுகூலமான மனைவி வேணும் என்று கேட்க, உனக்கு நானே பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு பகவான் சொல்கிறார். அவருக்குடைய பாக்கியமாக இருக்கும். சில பேருக்கு பகவானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். சில பேருக்கு ஆச்சாரியன் குரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதெல்லாம் ஒழுங்காக இருக்கும். இந்த தானாகவே கல்யாணம் பண்ணி போது பாருங்க, அது ஒன்றும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. எதுவுமே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு பத்திரிக்கையில் இருக்கணுமே தவிர, சில பேர் பத்திரிக்கையில் தான் இருக்குது, எல்லாம் இவா தான் நிச்சயம் பண்ணிக்கிறார். அப்படி இல்லை, உண்மையிலேயே பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுறது கரெக்டாக இருக்கும். இப்படி பகவானே உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, 9 பெண் குழந்தைகளுக்கு பிறகு நானே பிறப்பேன்னா என்ன அர்த்தம்னா, 9 பெண் குழந்தைகள்ங்கிறது என்னடான்னா 9 பக்தி சிரவணம் கீர்த்தனம் எல்லாம் பண்ணினோம்னா கபிலன்னா ஞானாவதாரம், ஞானமாகிய கபிலாவதாரம் நமக்கு உண்டாகும். அதுதான் இதனுடைய தத்துவம். தேவகோதியை விவாகம் பண்ணிண்டு 9 பெண் குழந்தைகள் பிறந்தும் கபிலன் பிறக்கலை. ஏன்னா நம்ம பண்ண தபஸ் போகாது. தபஸ் நிறைய பண்ணாதான் சொன்ன பேச்சை கேட்குற குழந்தை பிறக்கும். இதுலேருந்து புரியறதோ, நம்ம சொன்ன பேச்ச குழந்தைகள் ஏன் கேட்கலன்னா நம்ம பண்ணுற தபசு போரலைன்னு அர்த்தம். கபிலன் ஒரு நல்ல முகூர்த்தத்தில் அவதாரம் பண்ணினார். அப்பாவுக்கு உபதேசம் பண்ணினார்.
ஞானம்தான் ரொம்ப ஈஸி. என்ன ஈஸிடான்னா, சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சீதம் உஷ்ணம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக வருதே, ரெண்டாக இருக்கிறத ஒன்றா பார்க்குறது, அதுதான் அத்வைதம். போயிட்டு வான்னார். சரின்னு விட்டார். தத்துவமசின்னு ஒரு தடவை சொன்னால் அவருக்கு சரியாக புரிஞ்சிடுச்சு. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. அம்மாட்ட குழந்தையாக இருந்துருந்தார். அம்மாவுக்கும் உபதேசங்களை பண்ணினார். முதல்ல பக்தி யோகத்தை சொல்லி, சத்சங்க மகாத்மியத்தை சொல்லி, சாங்கிய யோகத்தை சொல்லி, அஷ்டாங்க யோகத்தை சொல்லி, மறுபடியும் பக்தி யோகத்தை சொல்லி, ஜீவகதாகதியை சொல்லி பல விஷயங்களை சொன்னார். இதெல்லாம் சொன்ன இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்ட்டா கபிலர். அவள் அம்மா, உன் பேரை சொல்கிறேன், உன் நாமத்தை சொன்னால் போருமான்னார். போருன்னுட்டார். தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, நந்த குமாரவர நவநீத சோர ஹரே, நந்த குமாரவர நவநீத சோர, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா, தேவதேவ வாசுதேவ ஹரே கிருஷ்ணா. இந்த நாம கீர்த்தனம் ஒன்றே போரும். தேபுகு தபஹா ஜுகுபுகு சஸ்னு ராஜ்யாக பிரம்மானு, தபஸ் பண்ணின பலம், யாகம் பண்ணின பலன், தீர்த்த யாத்திரை பண்ணின பலம், வேதம் படித்த பலன் எல்லாம் நாமகீர்த்தனத்தில் கிடைக்கும் அப்படின்னு தான் இருக்குது பாகவதத்தில். ஆனால் போதேந்திரா வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஜென்மாந்திரத்தில் யார் தபசு, யார் வேத பாராயணம் தீர்த்த யாத்திரெல்லாம் பண்ணினானோ அவனுக்கு தான் இந்த ஜென்மாவில் வாயில் நாமாவே வரும் அப்படின்னா. அப்பேற்பட்ட நாமகீர்த்தன மகிமையோட இந்த கபில தேவஹூதி சம்வாதம் பூர்த்தியானது.